வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசிக்கப்படும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 65. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழிச் சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன வென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். I'm so glad to see you through this video broadcast. இந்த காணொளி ஒளிபரப்பு மூலமாய் உங்களை மீண்டும் காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே கூட நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, our heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our hearts be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. Amen. This passage in Mark, as we read, is a short narrative about what happened when Jesus arrives for his last Passover in Jerusalem. எருசலேமிலே தன்னுடைய கடைசி இந்த பந்தியிலே சேரும்படியாய் இயேசு வந்த பொழுது என்ன நடந்தது என்று இங்கே மார்க் ஒரு சிறு பகுதியாய் விவரிக்கிறார். The writer of Mark reveals Jesus as the Messiah and the response of the crowd to his arrival in Jerusalem. இயேசு மேசியாவாய் இருக்கிறார். அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஜனத்தினுடைய மறு உத்தரவு எப்படி இருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்தும்படி இதை எழுதியிருக்கிறார். இன்று நாம் இந்த பிரசங்கத்திற்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நான் தலைப்பிட்டிருக்கிறேன். Firstly, Jesus came to Jerusalem and also to us. முதலிலே நாம் இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்தார், அதே போல் நம்மிடத்திலும் அவர் சேரும்படியாய் வந்திருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். மார்க் 11 அதிகாரம் 3 வசனத்திலே அங்கு இயேசு அங்கு இருக்கக்கூடிய 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரை இயேசு அங்கு இருக்கக்கூடிய அவருடைய 2 சீஷர்களுக்கு சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அவர் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். Jesus gives instructions to 2 of his disciples to fetch a coat that has not been used. மனுஷன் ஒருவனும் ஒரு காலமும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லுகிறார். Jesus, for most of his ministry, has preferred walking. இயேசு தன்னுடைய ஊழிய காலத்திலே எங்கு சென்றாலும் நடந்து செல்வதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர் இந்த கழுதை குட்டியை அவர் கொண்டு வரும்படி சொல்லுகிறார். Now he asks that this coat be brought. And he does this now as he enters Jerusalem to reveal to his disciples and to the Jerusalem community that he is the promised Messiah, the anointed King and Savior. அவரே
அவரே மேசையாக இருக்கிறார், அவரே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசையாகவும் அவரே அந்த ராஜாவும் நம்மை ரட்சிக்கக்கூடியவருமாய் இருக்கிறார் என்று எருசலேமிலே உள்ள ஜனத்திற்கு வெளிப்படுத்தவும் அவருடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தவும் அவர் இவனமாக இந்த கழுதை குட்டை மேல் ஏறி எருசலேமுள் நுழைய இருக்கிறார். Though Mark does not quote the prophetic verse here, the other gospel writers do. இங்கு இந்த பகுதியிலே மார்க் இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை, இயேசுவை குறித்து எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் சொல்லாதபடி இருந்தாலும் மற்ற சுவிசேஷக எழுத்தாளர்கள் இதை குறித்து பேசுகிறார்கள். மத்தேயு 21 அதிகாரம் 5 வசனத்திலேயும் யோவான் 12 அதிகாரம் 15 வசனத்திலேயும் நாம் இதை வாசிக்கலாம். We can read this in Matthew chapter 21 verse 5 and John 12:15. Jesus fulfills the prophecy of Zechariah chapter 9 verse 9 and Genesis 49 verse 10 to 11. Matthew and John quote Zechariah chapter 9 verse 9. Let me read for you in English. Rejoice greatly, O daughter Zion. Shout aloud, O daughter Jerusalem. Lo, your king comes to you. Triumphant and victorious is he, humble and riding on a donkey, on a colt, the foal of a donkey. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சகரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியும் ஆகிய மரியின் மேலும் ஏறி வரக்கூடியவருமாய் இருக்கிறார். He comes riding on a donkey, on a colt, the foal of a donkey. யாரும் ஏறி சவாரி செய்யாத பயன்படுத்தாத ஒரு கழுதை குட்டி மேல் ஏறி வருகிறார் என்று சக்காரியா 9 அதிகாரம் நமக்கு 9 வசனம் நமக்கு இதை குறித்து சொல்லுகிறது. அதே வண்ணமாக ஆதியாகமம் 41 அதிகாரம் 10 வசனமும் நமக்கு இவனமாக இந்த கழுதையை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை தொடர்ந்து 10 வசனத்திலே சக்காரியா 9 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் இவர் மூலமாய் இந்த வரக்கூடிய இந்த ராஜா மூலமாய் அவருடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். As we read on and we read verse 10 of Zechariah 9:10, it goes on to talk about peace for God's people. God promises peace for his people through his king. And it's the same for Genesis 49 verse 10. He will be one who will bring peace to his people. And from the other passages in the Bible, we know that Jesus was also called the Prince of Peace. இயேசு சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் நம்முடைய வேதாகமத்தினுடைய வேறு பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். And my friends, the donkey was a symbol of peace in ancient times. பண்டைய காலத்திலே இந்த வேதாகம காலங்களிலே கழுதை என்று சொல்லும் பொழுது அது ஒரு சமாதானத்தினுடைய சின்னமாய் இருந்தது. A warrior on the other hand would come into town, into the city, riding on a horse or on a chariot with all his with reinforcements. ஒரு போர் வீரனோ அவன் அந்த ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், ஒரு பட்டணத்துக்கு வர வேண்டும் என்றால் அவனுடைய குதிரை, போர் குதிரை அல்லது அவனுடைய போர் தேரிலே அவனோடு இருக்கக்கூடிய மற்ற வீரர்களோடு வரக்கூடியவனாய் இருப்பான். Here Jesus clearly wanted the people to know that he was the promised Messiah, the anointed one who is to come as king and savior.
வரக்கூடிய ராஜாவும் அபிஷேகப்பட்ட ராஜாவும் வரக்கூடிய இரட்சகருமாய் அவர்தான் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி இயேசு தெளிவாக இவனமாக செய்கிறார். The one who will bring peace to them, அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். And we read just a little before these passages in the gospel, இந்த பகுதிகளிலே நாம் சிறிது முன்பாக படிக்கும் பொழுது we read about Jesus bringing peace to people's lives. மக்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு சமாதானம் கொண்டு வரக்கூடிய சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். Mark and Matthew speak of the blind receiving sight. இந்த பகுதி இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்திலும் நாம் அந்த மத்தேயு அதிகாரத்திலும் இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு குருடர்கள் பார்வை பெறுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Luke mentions Zacchaeus and John highlights Lazarus' family. நாம் லூக்கா ஆகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் சகேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவானுடைய ஆகமத்தினை நாம் வாசிக்கும் பொழுது லாசருனுடைய குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Jesus stepped into each of these families, into these lives and brought peace. இந்த குடும்பங்களின் மத்தியிலே இயேசு உள்வந்து இவர்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வருகிறார். Friends, Jesus is also able to bring peace into our situations, into our families and into our communities. நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளிலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். The recent pandemic and the many political problems of some of the nations in the world may have caused us much trouble and stress. நமக்கு அழுத்தமும் நமக்கு குழப்பத்தையும் இந்த அண்மையிலே வந்த இந்த தொற்று நோய் அல்லது இந்த அரசியல் நம்முடைய தேசங்களிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் நமக்கு ஒரு குழப்பத்தையும் அழுத்தத்தையும் கொண்டு வந்திருக்கலாம். நம்மளுடைய வியாபாரங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். Our businesses could have been deeply impacted. And for some, we couldn't even travel to be with our family to say our last goodbyes. நம்முடைய கடைசி மரியாதைகளை கூட நாம் சொல்லப்படாதபடிக்கு நம்முடைய வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பங்களோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கிறது. சிலர் தங்களுடைய ஆதாயத்தை இழக்கும்படி இருந்திருக்கிறார்கள். Some have lost their income. My friend, but Jesus comes to you and to me just as he came to Jerusalem. எருசலேம் பட்டணத்திற்கு இயேசு வந்தது போல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் வருகிறார். Jesus comes to the people of his time in peace and not in judgment. நியாய தீர்க்கும் படும்படியாய் அல்ல, சமாதானத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் இயேசு வந்தார். Even now it is a time of peace. இப்பொழுது கூட அது ஒரு சமாதான காலமாய் இருக்கிறது. A time of forgiveness and reconciliation. மன்னிப்பும் ஒப்புரவும் ஆகக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறது. We might be followers of Jesus. நாம் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கலாம், அல்லது நாம் இந்த உண்மையான சத்தியத்திற்கு தேடி இருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். Or we might be still searching for what is the truth. My friend, the truth is Jesus came to us, came to bring us peace. Emmanuel. இயேசு உண்மை என்னவென்றால் இயேசு நம்மோடு இருக்கும்படி அவர் வந்திருக்கிறார். நமக்கு சமாதானம் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு இன்னும் ஒரு பெயர் என்னவென்று சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் இம்மானுவேல் என்று அவர் அழைக்கப்படுகிறார். My friend, Jesus is real. இயேசு உண்மையான ஒரு நபராய் இருக்கிறார். அவர் ஜீவித்து உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். My friend, Jesus is real. Jesus is alive and he loves you and me. And Jesus, my friends, not only comes to us, but he comes to us as the Messiah, the anointed King. இயேசு நம்மிடத்திலே வருவது மட்டுமல்ல, இயேசு நம்மிடத்திலே அபிஷேகப்பட்ட மேசேயாவாக நம்மிடத்திலே வந்திருக்கிறார்.
When the Bible says Jesus is the anointed one, அபிஷேகப்பட்டவர் என்று நம்முடைய வேதாகமம் நமக்கு சொல்லும்போது, it not only talks about Jesus bringing peace, but it also tells us that he is the King of Kings. இயேசு அபிஷேகப்பட்டவர் என்று நம்மிடத்திலே சொல்லும் பொழுது அவர் நமக்கு சமாதானம் மட்டும் கொண்டு வருவது அல்ல, ஆனால் அவர் ராஜாதி ராஜா என்று அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், Revelations 19:16. Both Zechariah and Genesis go on to tell us that the King of Peace will also judge us. நாம் முதலிலே வாசிக்கப்பட்ட ஜக்கரியா ஆதியாகம பகுதிகளிலே அங்கு இயேசு, அங்கு ராஜா சமாதானத்தை மட்டும் கொண்டு வருவது மட்டுமல்ல, அவர் ராஜாவாய் இருப்பதினால் அவர் நியாய தீர்ப்பையும் கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கைகளிலே செங்கோல் இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. His scepter is in his hands. The gospel, Matthew, Mark and Luke and the rest of the New Testaments tell us that Jesus will come again in glory. இந்த சுவிசேஷ பகுதிகளாகிய மத்தேயு, மார்க், லூக் மற்றும் புதிய ஏற்பாடிலே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் இயேசு மீண்டும் மகிமையிலே வருவார் என்று நமக்கு சொல்கிறது. On that day Jesus will come again riding on a white horse. ஒரு வெள்ளை குதிரையிலே அந்நாளிலே மீண்டும் வருவார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை வாசிக்க நாம் கேட்போமே. பின்பு பரலோகம் திறக்கக் கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். Then I saw heaven open, and behold, a white horse. The one sitting on it is called Faithful and True, and in righteousness he judges and makes war. My friend, the truth is everyone will be judged by the king. யாவரும் நம்முடைய ராஜாவினால் இயேசுவினால் நியாய தீர்க்கப்படுவோம் என்று வசனம் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. And to those who believed in Jesus and have followed his way, Jesus has promised a place with him in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு இருக்கும்படி அவர் ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவரை நம்பி அவரை பின்பற்றவர்கள் அவரோடு இருப்பார்கள், அவருடைய ராஜ்யத்திலே இருப்பார்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். And for those who do not believe, இயேசுவை நம்பாதவர்களுக்கு அவர் அவருடைய சந்தோஷத்திலிருந்தும் அவருடைய சமாதானத்தின் ராஜ்யத்திலிருந்தும் அவர்களை வெளி வைக்கும்படியாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Jesus will exclude them from the joy and the peace of his kingdom, the Bible says. Mark 11 verse 11 ends this passage with saying it was already late. மார்க் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அது தாமதம் ஆகிவிட்டது என்று அங்கு முடியப்படுகிறது, அந்த பகுதி முடிகிறது. What does this mean? இது என்ன அர்த்தம்? Had time run out for Jesus before he could attend to something? ஒரு காரியத்தை சந்திக்கும்படியாய் தேவாலயத்திலே அவர் வராதபடி தாமதமாய் வந்ததினால் அது நேரம் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? Or because had time run out for those who were not ready to welcome their king? அவர்களுடைய ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி இருந்ததினால் அவர்களுடைய நேரம் முடிந்தாயிற்றா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் இதை நமக்கு நினைவூட்டுகிறது. The time of peace, a time of reconciliation is now. This is the day the Lord has made. இப்பொழுதுதான் சமாதான காலமாய் இருக்கிறது. இப்பொழுதுதான் ஒப்புரவ வேண்டிய காலமாய் இருக்கிறது. இதுவே ஆண்டவர் நிர்ணயித்த நாளாய் இருக்கிறது என்று சங்கீதம் 118ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. Jesus offered it to the people of his time. Jesus offered peace. Jesus offered reconciliation to the people
of his time. இயேசு அவருடைய காலகட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கு சமாதானத்தையும் ஒப்புரவாதத்தையும் அவர் வழங்கினார். And he offers the same message of peace. அதே சமாதான செய்தியை நம்மிடத்திலும் அவர் வழங்குகிறார். அவருடைய சீஷர்கள் மூலமாய் சபைகள் மூலமாய் தொடர்ந்து நமக்கு வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். And he continues to offer this message of peace through the disciples ever since. My friends, the church now, like the two disciples who went and did what Jesus said, continues to preach the peace of Jesus. இப்பொழுது சபை அந்த இரண்டு சீஷர்கள் இயேசு சொன்னதை கேட்டு போய் சென்ற வண்ணமாக அவர்களும் இந்த காலத்திலே சபையும் தொடர்ந்து இந்த சமாதான செய்தியை இயேசுவின் நாமத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. Jesus came to do the will of his Father. தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். So we too as Christians, as disciples of Jesus, should do the will of God, to go and preach the good news of peace and forgiveness to all. கிறிஸ்துவராகிய நாம் சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனாகிய சீஷர்களாகிய நாம் கூட தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாகவும் அவருடைய நற்செய்தியையும் அவருடைய சமாதானத்தையும் மன்னிப்பையும் யாவருக்கும் சொல்லும்படியாய் நாம் செல்ல வேண்டும். As we start this week, இந்த வாரத்தை நாம் தொடங்கும் பொழுது கூட, as we think about Jesus, இயேசுவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது கூட, let's remember that Jesus came for us. நம்மை சேர்க்கும்படியாய் நம்மிடத்திலே இயேசு வந்தார் என்று நாம் ஞாபகம் கொள்ளுவோமாக. The Messiah, the anointed one, the King and Savior, the Son of God came to bring us peace and forgiveness. மேசியா, அபிஷேகப்பட்டவர், ராஜாவும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கக்கூடிய தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு சமாதானத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். And all of us have a responsibility to receive Jesus as the Messiah. நாம் யாவருக்கும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. In the Gospel of John, John writes that the crowds hearing that Jesus was coming to Jerusalem went out to meet him. யோவான் ஸ்தானகனுடைய நிருபத்திலே யோவான் எழுதுகிறான், இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு, இயேசு வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு அந்த பெரிய ஜனக்கூட்டம் அவரை சந்திக்கும்படி எருசலேமில் இருந்து வெளி சென்றது என்று அவன் எழுதுகிறான். The other writers say there was a crowd that followed him. மற்றவர்கள் மத்தேயு, மார்க், லூக் என்ற நிருபங்களிலே அவரோடு ஒரு பெரும் கூட்டம் இருந்தது, அது அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஜெரிகோவில் இருந்து வரும் வழியிலே அவரை பின்தொடர்ந்து அவரோடு வந்து கொண்டிருந்தது என்று மற்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். Whatever the case, எதுவாய் இருந்தாலும் there were at least 4 groups of people who were with Jesus. இயேசுவோடு 4 வகையான ஒரு கூட்டம் இருந்தது என்று நாம் யோசிக்கலாம். முதலிலே அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜனம் இருந்தது, எதிராளிகள் இருந்தார்கள். First, there were adversaries. They were upset, jealous and slow to believe in Jesus. இயேசுவினுடைய எதிராளிகள் அவர்கள் எரிச்சல் நிறைந்தவர்களும் பொறாமை உடையவர்களும் இயேசுதான் மேசியா என்று நம்ப முடியாதவர்களுமாய் இருந்தார்கள். And the book of John tells us very plainly that they wanted to kill Jesus. John chapter 11:53, John chapter 11 verse 53 and chapter 12 verse 10. And they also wanted to kill Lazarus together with Jesus because Lazarus was raised from the dead. யோவானுடைய நிருபத்திலே அவன் மிகவும் வெளிப்படையாக எழுதுகிறான், அவருடைய எதிராளிகள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று. அது மட்டுமல்லாதபடி லாசருவையும் கொலை செய்யும்படியாய் அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதை வாசிக்கலாம். When the crowd received Jesus and were very joyfully singing songs, this adversaries asked Jesus to command them to be quiet. Luke chapter 19 verse 39.
அந்த திரளான கூட்டம் இயேசுவை வரவேற்றவுடன் அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் பாடுவதை கேள்விப்பட்ட இந்த பகையாளர்கள் அவர்களை பாடாதபடி இருக்க வேண்டும் என்று இயேசு கட்டளையிட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். லூக்கா 19 அதிகாரம் 39 And next I would imagine there were apathetic people as well. ஒரு உணர்ச்சி அற்ற கூட்டமும் அவரோடு இருந்தார்கள் என்று நான் சிந்திக்கிறேன். People who were not interested. எந்த ஒரு ஆர்வமும் என்ன நடக்கிறது, இயேசு யார் என்று எந்த ஒரு ஆர்வமும் இல்லாத ஒரு கூட்டமும் அங்கு இருந்திருக்கக்கூடும். Jesus weeps for Jerusalem because it could not recognize that the anointed king had come. Luke 19:41. அபிஷேகப்பட்ட ராஜா வந்திருக்கிறார் என்று அவரை அறியாதபடிக்கு எருசலேம் இருந்ததினால் இயேசு அதற்காக கண்ணீர் விட்டார் என்று லூக்கா 19 அதிகாரம் 41 நாம் வாசிக்கலாம். Not recognizing, அவருடைய வருகையை காணாதபடி உணராதபடி இருந்ததினால் அவர்கள் எந்த ஒரு உணர்ச்சி அற்றவர்களுமாய் இருந்தார்கள் என்று நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். Because they were apathetic, they were not able to recognize the coming of their king. Thirdly, there were those who were animated. ஒரு உற்சாகம் உள்ளவர்கள் கூட இயேசுவோடு இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கலாம். These are people who are having heard about all the miracles, wanted to come and see Jesus and Lazarus. இயேசு செய்த அந்த அற்புதங்கள், லாசருவை குறித்து கேள்விப்பட்ட இந்த ஜனங்கள் அவர்களை காண வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தோடு கூடிய ஒரு ஜனங்களாய் இருக்கிறார்கள். They are the ones who would have joined in the singing with the disciples of Jesus. இயேசுவோட சீஷர்களோடு அவர்கள் பாடக்கூடிய அந்த பாட்டிலே இணைந்து இவர்களும் பாடியிருப்பார்கள். To this animated people, Jesus was the prophet from Nazareth in Galilee. Matthew 21:11. மத்தேயு 21 அதிகாரம் 11 இந்த உற்சாகம் நிறைந்த ஜனங்களுக்கு இயேசு யார் என்றால் அவர் கலிலேயா உள்ள நசரத்தின் ஊரிலிருந்து வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாரே தவிர மேசியாவாக இல்லை. அவர்கள் ஜனக்கூட்டம் எப்படி நகருகிறதோ அவனமாக நகரக்கூடிய ஒரு ஜனமாய் இருந்தார்கள். Just they were people who would follow the crowd. Just because someone is animated, someone is excited about something does not mean that they believe in that thing. ஒருவர் ஒரு காரியத்தை குறித்து உற்சாகமா உள்ளவராய் இருந்து அதில் ஈடுபடக்கூடியவராய் இருந்தாலும் கூட அந்த காரியத்திலே முழு நம்பிக்கை உள்ளவர் என்று நாம் கருதக்கூடாது. Finally, there are the authentic people. Four kinds of people. Finally, they are the authentic people. உண்மை உள்ள கூட ஒரு ஜனத்தை குறித்து இறுதியாய் நாம் பார்க்கிறோம். Authentic people are like the two disciples who obeyed Jesus and went to get the colt. உண்மை உள்ள ஜனம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய அந்த இரண்டு சீஷர்கள் போல் உள்ளவர்கள் உண்மை உள்ள ஜனமாய் இருக்கிறார்கள். These are the ones who believe and accepted Jesus as their Messiah. இவர்கள் தான் இயேசுவை நம்பி அவர்களுடைய அவர்தான் மேசையா என்று ஏற்றுக்கொண்ட உண்மை உள்ள ஜனமாய் இருக்கிறார்கள். They would have been the people who would have started singing the thanksgiving psalm. இந்த நன்றி செலுத்துதலின் சங்கீதத்தை பாட ஆரம்பித்த ஜனக்கூட்டமாய் இவர்கள் இருந்திருப்பார்கள். சங்கீதம் 118 25 26 தான் இங்கு அவர்கள் மார்க்கின் அதிகாரத்திலே அவர்கள் பாடுகிறார்கள். ஒசானா ஒசானா என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எங்களை ரட்சித்துக் கொள்ளும், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. Hosanna என்று சொல்லும் பொழுது when we say Hosanna, Hosanna literally means save us, we pray. So they would have looked to Jesus as the Messiah who will save them and bring peace, who will bring the kingdom of God.
அவர்கள் இயேசுதான் அபிஷேகப்பட்ட மேசையா என்று நம்பி அவர்தான் இந்த மேசையாவினுடைய சங்கீதமாக இருக்கக்கூடிய சங்கீதம் 118 சொல்லப்பட்டவர் என்று அவர்கள் நம்பி அவர்தான் இந்த ஜக்காரியா இந்த ஆதி ஆகமங்களே இந்த தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்ட மேசையா என்று நம்பி அவர்கள் ஓசானா என்று பாடக்கூடியவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து அவர்களை ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று உண்மையாய் நம்பக்கூடிய ஒரு ஜனமாய் இருக்கிறார்கள். These are the ones who would have taken off their cloaks to honor Jesus as king. இயேசுவை ராஜா என்று கனப்படுத்தும்படியாய் தங்களுடைய சால்வைகளை கலட்டி கழுதை மேலும் கழுதை குட்டி மேலும் வழியிலும் போடக்கூடியவர்களான ஒரு ஜனமாய் இருந்திருப்பார்கள். These are the ones who were celebrating the victory of God with the palm leaves. அந்த குருத்தோலை வைத்து அந்த இலைகளை வைத்து ஆண்டவருடைய ஜெயத்தை களி கூறக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய உண்மையான ஜனமாய் இருக்கிறார்கள். இந்த palm leaves என்று சொல்லும் பொழுது, இந்த குருத்தோலை என்று சொல்லும் பொழுது அக்காலகட்டங்களிலே அது ஒரு ஜெயம் பெற்ற ஒரு நாளை கொண்டாடக்கூடிய ஒரு வழிமுறையாய் இருந்தது. Palm leaves were used to celebrate victory in those times. So my friends, what is the question for you and for me in this passage? இந்த பகுதியிலே உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், who is Jesus to us? நமக்கு இயேசு கிறிஸ்து யாராய் இருக்கிறார்? My friend, is Jesus our enemy? நம்முடைய இயேசு நமக்கு எதிராளியாய் இருக்கிறாரா? சிலருக்கு அவர் எதிராளியாய் இருக்கிறார். For some he is an enemy. The gospel is not acceptable. Christians are hypocrites. The church is hypocrite. He is an enemy to some. For some, Jesus is a nobody. சிலருக்கு இயேசு எந்த ஒரு மகிமையும் நிறைந்தவராய் இராதபடி இருக்கிறார். They don't care. அவர்கள் எந்த ஒரு உணர்வும் இல்லாதபடி அது மற்றவர்களை சார்ந்த ஒரு காரியம், இது எனக்கு எந்த ஒரு வகையிலும் ஒரு பலன் கொடுக்கக்கூடியது என்று எண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். So is Jesus our enemy? Is Jesus a nobody? Or is Jesus the latest celebrity to be followed? மிகவும் பின்தொடரப்பட்ட ஒரு பிரபலமானவர் என்று எண்ணக்கூடியவராய் இருக்கிறாரா? அந்த காலகட்டத்திலே இயேசுதான் மிகவும் பிரசித்திப்பட்ட பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். அதனால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று எருசலேமில் இருந்து ஒரு கூட்டம் வெளியே சென்றது. Is Jesus just a celebrity? Someone we can go and see, wow, look at it, what is the miracle he is doing? Can I get something from him? Can I be associated with him? இந்த பிரபலத்தோடு நான் இணைந்திருக்க கூடுமா? அவரோடு நான் ஒரு அவரிடத்திலிருந்து ஒரு பலன் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவரிடத்திலே செல்லக்கூடியவர்களாய் இயேசு அவரிடத்திலே செல்லக்கூடிய ஒரு ஜனமாய் நாம் இருக்கிறோமா? Maybe we want to take a selfie with Jesus. நாம் இயேசுவோடு ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு ஜனமாய் நாம் இருக்கிறோமா? Or is Jesus the anointed king that we want to worship? அல்லது அபிஷேகப்பட்ட ராஜாவை ஆராதிக்கக்கூடிய ஒரு நபராய் நமக்கு இருக்கிறாரா? இயேசு ஆராதிக்கக்கூடிய அபிஷேகப்பட்ட ராஜாவாய் நமக்கு இருக்கிறாரா? My friends, the anointed king, the prince of peace came to us. அபிஷேகப்பட்ட ராஜா சமாதான பிரபு நம்மிடத்திலே நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். He came to us even when we did not know his love. அவருடைய அன்பை நாம் அறியாத இருந்த பொழுதே அவர் நமக்காக வந்தார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. He came while we were yet sinners. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நம்மை மீட்கும்படி அவர் நமக்காக வந்தார். If you have never thought about Jesus as one who came to give you peace, உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் இயேசு வந்தார் என்று நீங்கள் நினைக்காதபடி இருந்தீர்கள் என்றால், இன்று அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய இருதயத்தை அவரிடத்திலே கொடுங்கள். Today may be the day for you to receive the peace that Jesus gives.
My friends, will you receive the anointed one who will bring you peace? உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படி இந்த அபிஷேகப்பட்ட இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? Who is Jesus to you? உங்களுக்கு இயேசு யாராய் இருக்கிறார்? அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானம் வரும் பொழுது அப்பொழுது நீங்கள் அந்த எருசலேம் ஜனம் போல் உங்களுடைய சால்வைகளை வைத்து அவருக்கு மரியாதை செலுத்த முடியும். உங்களுடைய கைகளிலே அந்த இலைகளை எடுத்துக்கொண்டு நீங்களும் ஜெயத்தோடு ஆராதிக்க முடியும். அவரிடத்திலே சொல்ல முடியும், ஹோசானா ஹோசானா என்று நீங்களும் அவரிடத்திலே பாட முடியும். You know, it's only when you open your heart and receive Jesus as the anointed King, then you can receive God's peace. Then you can throw your cloaks down and worship Him. Then you can take the palm leaves of victory in celebration and sing Hosanna, Hosanna in the highest. My friends, allow me to pray for you as you think about who Jesus is to you. நீங்கள் இயேசு உங்களிடத்திலே யார் என்று யோசிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த வேளையிலே கூட நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாய் நீங்கள் என்னை அனுபவிக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோமே. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் இந்த ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இந்த நாளிலே உம்மை குறித்து நாங்கள் யோசிக்கும் பொழுது, இந்த பாம் சண்டே அன்று நாங்கள் உம்மை குறித்து யோசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு யாராய் இருக்கிறீர்? நாங்கள் கிறிஸ்துவர்களாய் கூட இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இருப்பினும் எங்களுடைய வாழ்க்கையிலே இக்காலகட்டத்திலே நீர் யாராய் இருக்கிறீர் என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜன கூட்டம் ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே ஒரு 4 விதமான ஜனங்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. உம்மை பகிஞனாய் பார்க்கக்கூடியவர்கள், உம்மை பற்றி யோசிக்காதபடி இருந்தவர்கள் ஆண்டவரே, உம்மை ஒரு பிரபலமாய் எண்ணி ஆண்டவரே அந்த காலகட்டத்தில் எது மிகவும் பிரதிஷ்டியாய் இருக்கிறதோ அதை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கிறவர்களும் ஆண்டவரே, முக்கியமாய் நீ யார் என்று அறிந்து நீர்தான் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் மூலமாய் வெளிப்படப்பட்ட ஆண்டவரே அபிஷேகம் பெற்ற ஆண்டவரே மேசையாவாய் இருக்கிறீர் என்று அறிந்த உண்மை உள்ள ஜனமாய் நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்மை நினைக்கும்படியாகவும் நீர் அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் இந்த வாரத்தில் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 000-014-6112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.